நம்ம கோயம்புத்தூர் மாதிரி ஒரு நல்ல அருமையான சிட்டிங்க. வெதர் ஆகட்டும், சாப்பாடாகட்டும், தண்ணி ஆகட்டும், கிளைமேட் ஆகட்டும் எல்லாமே ஒரு நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைங்க. ஆனால் எல்லாமே கோயம்புத்தூரில் நல்லா இருந்தாலும் கூடங்க, எஜுகேஷன் ஆகட்டும், ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், எல்லா சிஸ்டம் நல்லா இருந்தாலும் கூடங்க, வேலை வாய்ப்புகள் ஆகட்டுங்க, ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா டிராஃபிக்ங்க. அது இந்த டிராஃபிக் வந்து எதனாலையும் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ரோடு சிறுசுங்க, அங்கங்கே வேலை அப்பப்போ நடந்துகிட்டே இருக்குதுங்க. அது மட்டுமான்னு கேட்டால் இல்லைங்க. அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க் பண்ணுற விதம். இப்போ நீங்கள் லெஃப்ட்டில் நிறையா வண்டியை பார்க்கலாங்க. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 2 லேன் ரேட்டையே வந்து பார்த்திங்கன்னா 1 லேன் ரோடுமாக மாற்றி வச்சிடுறாங்க. அப்புறம் அப்பப்போ நடுவில் அங்கங்கே போடுறது, யூடர்ன் எப்படி வேணாலும் எடுத்துக்கிறதுங்க. அப்புறம் பார்க்கிங் ஒரு விஷயம், ஆப்போசிட்டில் வண்டி வர்றதுங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கலாம், நிறைய வண்டி ஆப்போசிட்டில் வந்துட்டுருக்குங்க. இது வந்து ஒரு விதங்க நம்மளுக்கு டிராஃபிக் அதிகமாக இருக்கான காரணம் இந்த மாதிரி கரெக்டாக பார்க் பண்ணாதவங்களும் ஒரு விஷயம். ரோடுமே கொஞ்சம் சரியில்லை, அதையும் இப்போ பார்க்கலாம் வாங்க. எப்படின்னு பார்த்திங்கன்னா, பாதி ரோடே இருக்காது. பாதி ரோடு இருக்காது, அங்கங்கே ரோடு இருக்கும். நம்ம பொதுவாக சொல்லுவாங்க ரோடு கொஞ்சம் டேமேஜாக இருக்குன்னு. டேமேஜில் தான் ரோடே இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அந்தளவுக்கு இங்கே மோசமாக இருக்கும். நீங்கள் பார்க்கலாங்க, அங்கங்கே குழியை வந்து பார்த்துட்டே இருக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ குழியும் பள்ளமாக மேடுமாக இருக்குதுங்க. எல்லா இடத்துலையும் தண்ணி தேங்கியிருக்குங்க. அது எவ்வளோ பெரிய குழி அதெல்லாம் ஒன்றும் தெரியாதுங்க. அந்தளவுக்கு தண்ணியை நப்பியிருக்குங்க பள்ளத்தில். ஸோ இதில் ஓட்டினே கொஞ்சம் ரொம்ப சிரமமாக இருக்குது. நீங்களே பார்க்கலாங்க, வண்டி வந்து இன்ச்சாக தான் நகர்த்த முடியுங்க, லெஃப்ட் ரைட் பார்த்து ஓட்ட முடியுங்க. அதுலேயும் பார்க்கிங் போயிடுவாங்க ரோட்டு மேலேயேங்க. ஸோ இதெல்லாமே தாங்க சிரமமாக இருக்குதுங்க வண்டி ஓட்டுறதுக்கு. குழி பாருங்க எத்தனை குழின்னு. ஸோ இந்த மாதிரி வண்டி வாகனங்கள் அண்ணன் பார்த்தீங்களா எப்படி வந்து லூட்டர்னு சொல்லணுன்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு பேட் டிரைவிங் ஹேபிட்ஸ் கூடங்க இன்றைக்கி கோயம்புத்தூருக்குள்ளே வாகனம் ஓட்டணும்னு நினச்சாவே கஷ்டமாக இருக்குதுங்க. 2 வீலரில் வந்துட்டு போயிடலான்னு மாத்திரம் 2 வீலர் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. 4 வீலர் அதுக்கு மேலேங்க. உண்மையாகவே இந்த பேருந்து ஓட்டுநர்கள்லாம் ஒரு அவங்கள நான் பாராட்டியே ஆகணுங்க. ஏன்னா இந்த ரிஸ்கியான ஒரு டிராஃபிக்லையும் கூட வண்டி அழகாக ஓட்டுறாங்க பார்த்தீங்களா, அதுக்கே அவங்க வந்து கொஞ்சம் பாராட்டணுங்க. என்ன தான் ஃப்ளைஓவர் கட்டினாலும் அங்கங்கே பிட்டு பிட்டாக கட்டி வச்சுருக்காங்க. ஒரே மாதிரி நீலியாக போட்டுருந்தாலும் கூட பரவாயில்லைங்க. ஃப்ளைஓவர் ஒவ்வொரு முடிகிற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஆகிக்குதுங்க. பாருங்கள், சின்ன ரோடு இங்கேயும் இத்தனை பிரச்சனைங்க. ஆப்போசிட்டில் பாருங்கள், வண்டி இப்படி வந்தால் இப்போ பிரச்சனையாக என்ன பண்ணுங்க, டிராஃபிக்குங்க. வாழ்க்கையே கோயம்புத்தூருக்குள்ளே டிராஃபிக்காக வெறுத்து போயிடுதுங்க. இந்த லெஃப்ட் சைடில் நிறுத்துறவங்க தான் கொஞ்சம் உள்ளதுலையும் நிறுத்தணுங்க. ரோட்டு மேலேயும் நிறுத்திட்டு போயிடுறாங்க. ஃப்ளைஓவர் ஓகேங்க, கட்டி கொடுத்ததெல்லாம் நீட்டாக தான் இருக்குதுங்க, அதில் எந்த மாற்று கருத்து இல்லைங்க. ஆனால் ஃப்ளைஓவர் விட்டு இறங்கணுன்னே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வண்டிலாம் நிற்குதுங்க, ஒரு லேனும் மாறிடுதுங்க. அப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி டிராஃபிக்கில் நிற்க வேண்டியது ஒரு சூழ்நிலைக்கு ஆகிடுதுங்க. ஸோ கடைக்கு வர்றவங்க பாருங்கள், லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா எத்தனை வண்டி போட்டிருக்காங்கன்னு. ஸோ இந்த மாதிரி வரவங்க கொஞ்சம் தயவு செய்து மற்றவங்களுக்கு இடையூறெல்லாம் நிறுத்தி பழகினீங்கன்னாவே கோயம்புத்தூர் வந்து இதுலேயும் சிறப்பாயிருங்க. ஸ்மார்ட் சிட்டின்னு சும்மா பேரளவில் இருந்தால் மட்டும் பத்தாதுங்க. வாகன போக்குவரத்துக்கு கொஞ்சம் நல்ல வசதிகள் பண்ணி கொடுக்கணும். நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா ட்ரைவ் பண்ணி நல்ல ஒரு என்ன சொல்கிறதுங்க, பார்க்கிங்கெல்லாம் பாருங்கள். இந்த ஏரியாவும் இப்படி தாங்க, தொழிலூருமே வண்டி ஓட்டுறது கூட இப்போது இது வந்து நான் பீக் ஹவருங்க, மத்தியானம் 1 மணிங்க. இப்போவே எப்படி இருக்குதுன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பீக் ஹவரில் வந்து எந்த அளவுக்கு இது மோசமாக இருக்குனுங்க. ஸோ தயவுசெய்து வாகன ஓட்டிகள் பாருங்கள், ஃபுல்லாக லெஃப்ட் சைடில் வண்டி தான். இப்படி நிறுத்திட்டு போகிறாங்களே, அவங்க கொஞ்சம் மனசாட்சி வேணுங்க, மற்றவங்க வந்து எப்படி வண்டி ஓட்டுவாங்கன்னு. ஸோ தயவுசெய்து ஒரு ப்ராப்பர் டிரைவிங் ஸ்டைலை வந்து பழகிக்கோங்க, மற்றவங்களுக்கு இடையூறு இல்லாமீங்க. நன்றி.